இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு மனிதர்கள் உண்டு, அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார், ஒருவர் பாவியாக இருந்தார். நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார். அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார், நீ என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய், என்னையும் என் பாவத்தையும் விடு, நீ என்ன இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார். அந்த நல்லவர் கோபப்பட்டு, நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன், என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய், இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார். இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இறைவன் ஒன்று கூட்டுகிறான். நல்லவரை பார்த்து சொன்னான், நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும்? நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும்? நீ நரகத்திலே செல். அந்த பாவியை அழைத்து சொன்னான், நீ கவலை கொள்ளாதே, என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன், செல் என்றான். நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது. என் அடியார், என் தோழனை, என்னுடைய சகோதரியே, நீ ஒரு பாதையில் இருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள். இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக்கொண்டு உங்களுடைய மரணம் வரை அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருங்கள். ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். அதற்கு அவசியமில்லை. வாழப்போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது. இப்படி உலகமே உங்களை மறந்து விடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலை அடைய செய்ய வேண்டாம். இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும். மனிதர்களுடைய வார்த்தையால் இறைத்தூதரை உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன். என்னிடத்திலே வந்து விடுங்கள். சிறந்தாழ்த்தி விடுங்கள். எனக்கு முன்னால், இறைவா நான் பாவம் செய்தேன் தான், நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன், நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன், அந்த பாதையில் இருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள், என் பாவம் என்னை உறுத்துகிறதையா அல்லாஹ், என் உள்ளத்தை திடப்படுத்து, உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள். இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். லா தஹ்சன், கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து.